ஏய் நில்லு. இங்க சரளாவோட வீடு எங்க? ஓ நீங்க எங்க அம்மாவை கேக்குறீங்களா? வாங்க நான் கூட்டிட்டு போறேன். வா போலாம். அம்மா அம்மா. ஐயோ இவன் ஒருத்தன். என்னடா உன்னை வெளியே விளையாட சொன்னால அதுக்குள்ள எதுக்கு வந்த? உன் வீடு எங்கன்னு கேட்டேன், கூட்டு வந்தான். நல்லா இருக்கியா? 5 நிமிஷம் இரு. வந்துட்டல, இருந்தான் ஆகணும். ஓ ஆல்ரெடி கஸ்டமர் இருந்தாரா? உனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லு. சொல்லிதான் தெரியணுமா? எவ்வளோன்னு சொல்லு. 1000 ரூபாய் கொத்தா உள்ள வா, இல்லன்னா வெளியே போ. வந்துட்டு திரும்பி போறதுக்கு எவ்வளவு தூரம் வரும்? சரி வா வா. பையன் உன் பையனா என்ன? வாழ்க்கையில நான் தெரியாம பண்ண பெரிய தப்பே அதான். அப்பாவையா நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கல்ல, அதான் புதுசா ஒரு அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னையில இருந்து எல்லாமே இவருதான். என்ன புரிஞ்சதா? என்னடா கண்ணா அப்படி பாக்குற? நீ என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். உங்க அம்மா எப்படி கவனிக்கிறேன்னா ஐயோ செம்மையா இருக்காளே. ஒண்ணு கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஒண்ணும் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு பெரிய புள்ளைய வச்சுக்கிட்டு நீ என்னடானா வாய்க்கு வந்த ரேட்டா கேக்குற? டேய், நான் கூப்பிடுற வரைக்கும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன்? வெளில போடா. போய் விளையாடு. உன்னை தட்டத்துக்கிட்ட வந்துட வேண்டியதுப்பா. வெளியில மழை பெய்யுதுமா. நான் வந்து போய் ஒரு ஓரமா உட்காரு. வீட்டை விட்டு வந்துட்டியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன். அதனால தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ உனக்கு யாருமே இல்லையா? இல்ல. அப்பனா இனிமேல் நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ எனக்கு துணையா இரு. சரி. எனக்கு வயித்து பசிக்குது. வா. ஐயா, இவன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதாவது பழைய சாப்பாடு இருந்தா தரீங்களா? அது கூட யாரும் சும்மா தருவா? உள்ள இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி எதையாவது கொடுக்க சொல்றேன். சரிங்க ஐயா, நீ இங்கேயே உட்காந்துட்டு. எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன். அங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. வாடா.
சாப்பிடு. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடட்டுமா? எதுக்கு? எங்க அம்மா எனக்கு சாப்பாடே போடாது. ஆனா நான் கேட்டோன்னே நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களே, அதனால எனக்கு உங்களை அம்மான்னு கூப்பிடலாமான்னு தோணுது. அதுக்கு என்ன, கூப்பிடு. சரி ஐயா, கிளம்புறேன். எங்க போறீங்க? பையனுக்கு மறுபடியும் பசிக்கும்ல, அப்ப என்ன பண்ணுவ? ராத்திரியும் பசிக்குமே, அதனாலதான் சொல்றேன். நீ இங்கே இருந்துட்டீனா எல்லார் பசியும் தீந்துரும். போலாம் வா. டேய் நில்றா. என்ன? நீ எதுக்கு அப்படி பண்ண? நான் அம்மான்னு கூப்பிட்டேல, யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அதை நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? சீக்கிரம் எடுன்றல. இந்தாங்க தண்ணி குடிங்க. எவ்வளவு நேரமா வேலை பார்த்துட்டு அத்தாடு என்ன உடம்பு. நீ குடிச்சியா? நான் குடிச்சிட்டேம்மா. நீ போ. ஏய், எங்கடா போற? என்னாச்சுடா உனக்கு? ஏன் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்க? வேண்டாம். ஏய், வேண்டாம்டா. எதுக்குடா இப்படி போட்டு அடிச்சிருக்க? என் அம்மாவை கிண்டல் பண்ணாங்க. அத பார்த்ததுனாலதான் இவனுங்க ஒவ்வொருத்தனையும் பொளந்து கட்டினேன். இவங்க உங்க அம்மாவா? ஆமா, என் அம்மா. என் அம்மாவை எவனாவது சீண்டுனா எவனா இருந்தாலும் அடி விழும். இவனுங்க வீட்ல எல்லாம் அடுத்தவன் அம்மாவை எப்படி பாக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பாத்தியாயா விஜய், பையன் என்ன போடு போடுறான்னு. உன் பேர் என்னடா? நான் எத்தனை பேரை சார் அடிச்சேன்? 30 பேர் அடிச்சிருக்கடா. அப்ப என் பேரு டி ஸ்மார் கான். நல்ல பேருடா. சார், எங்க அம்மாவுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. என்ன மாதிரி எவனாவது எங்க அம்மாவை பாத்துக்க வந்தான்னா அவனுக்கு நான் கட்டி கொடுப்பேன். இது அத்தனையும் நடக்கணும்னா எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் சார். யாருக்கிட்டயாவது சொல்லுங்க சார் எங்களை தத்தெடுத்துக்க சொல்லி. அப்படி செஞ்சா இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. இவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கியா? எனக்கு அவ்வளவு ஆசை கிடையாது. ரொம்ப ஓவராவே இருக்கு. சரி போய் அங்க உட்காரு. யோ விஜய் சார், இவங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு விட்டுருங்க. சரிங்க சார். வாமா. வரேன் சார். ஏய் வாங்க. ஒவ்வொருத்தரா வந்து கையெழுத்த போடுங்க. எல்லாரும் லைன்ல வாங்க. இதுல சைன் பண்ணுங்க. ஏய் ஒவ்வொருத்தரா வாங்க. ஓ, அப்படின்னா உங்க 2 பேருக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. என் ஃபேமிலியில மொத்த பேர் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க. நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு கேட்க ஒருத்தர் கூட கிடையாது. என் தனிமையை போக்க நீங்க 2 பேரும் இருந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். என்ன ஓகேவா? உலகில் எவரும் இல்லையே சிறு அன்பு
என்ன மிக்ஸ்